ரூபாய்க்கு என்ன வாங்க முடியும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் வயிறார உணவு வழங்குகிறார் நெல்லை அருகே உள்ள 83 வயது முதியவர். ரூபாய்க்கு ஒரு தோசை என்று கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேல் வழங்கி வரும் இவருடைய சேவையை இன்றைய உயர்ந்தமுள்ளம் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நெல்லையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது ஏபி நாடனூர். இங்கு வசிக்கும் 83 வயதான பால்ராஜ் கடந்த 33 ஆண்டுகளாக ஹோட்டல் நடத்தி வருகிறார். அங்கு பிரதானமாக விற்கப்படும் தோசையின் விலை ரூபாய். அதைவிட மற்றொரு ஆச்சரியம், ரூபாய் தோசைக்கு சாம்பார், சட்னி, மிளகாய் பொடியும் சேர்த்து வழங்குகிறார். என் சொந்த பேர் பால்தர, வட்ட பேர் ஊமகுடி நாட்டாருன்னு கேட்டால் தான் யாரும் சொல்லுவாங்க. நான் 50 வருஷமாக டீ கடை தொழில் தான் பார்க்கேன். சட்னி, சாம்பார், பொடி எல்லாம் உண்டு. தோசை குறைஞ்ச ரேட்டுக்கு தான் போடுறேன். வெளி வட்டாரத்தில் உள்ள ஆட்களுங்க வந்து தோசை சாப்பிடுவாங்க. ரூபா தோசை போடக்கூடிய காரணம், இங்கே மற்ற கடைகளில் 4 ரூபா 5 ரூபான்னு போடுறாங்க. அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டாங்க. இங்கே வந்து எப்படினாலும் நம்மள்கிட்ட அவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. இங்கே என்னால் ஓயாமல் எடுத்து கொடுக்க முடியாது. அவங்களே எடுத்து வச்சு சாப்பிடுவாங்க. எனக்கு இந்த பென்ஷன் வருமானு சொல்லி எவ்வளவோ எதிர்பார்த்தேன். பென்ஷன் எழுதி கொடுத்தேன். ஒருத்தர் உனக்கு பென்ஷன் தரவே இல்லை. இந்த பென்ஷன் வந்தாலும் கொஞ்சம் ஒரு முத்தாரா ஓடிக்கிட்டு இருக்கும்னு பார்த்தேன். அதுக்கும் வழி இல்லை. ரூபாய் விலைக்கு கிடைத்தாலும் தோசை ருசியாகவே இருப்பதாக கூறுகின்றனர் அங்குள்ள மக்கள். கடைக்கு வருபவர்கள் தேவையான பொருட்களை தாமாகவே எடுத்து சாப்பிடும் வழக்கத்தை கொண்டு வந்துள்ளார் பால்ராஜ். நாங்கள் பக்கத்தில் எங்கள் மாமா தான் கடை வச்சுருக்காங்க. ரூபா தோசை வாங்குவோம். ரூபா தோசை தான் இங்கே நிறைய ஆளுக்கு சாப்பிட வரும். அதனால் அவர் ஒரு சேவை மாதிரி, அது மக்களுக்கு இது எடுத்துக்காட்டு மாதிரி செய்வார். நிறைய கூட்டங்கள்லாம் வரும் ஆட்கள். தோசை டேஸ்ட்டாக இருக்கும். பொடி, சாம்பார், சட்னி எல்லாம் வச்சு கொடுப்பாங்க. மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பால்ராஜிடம் விபூதி பெற்று தண்ணீர் வாங்கிச் சென்றால் தங்களின் குறை தீர்வதாகவும் நம்புகின்றனர் அப்பகுதி மக்கள். ஏழை எளியவர்களுக்கும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இலவசமாகவே தோசை அளிக்கும் இவரின் சேவை அனைவருக்கும் ஓர் உதாரணம்.